சரி ஓகே குட் மார்னிங். டுடே வில் ஸ்டார்ட் த நியூ லெசன் த லிவிங் வேர்ல்ட். சரியா? சரி, லிவிங் வேர்ல்ட் அப்படின்னா என்னது? லிவிங் வேர்ல்ட், லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்க இடம் தான் வந்து வேர்ல்டு இல்லை, வேர் வி லிவ் இஸ் கால்ட் அஸ் வேர்ல்ட். அண்ட் லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்க அந்த லைக் ஆர்கானிசம்ஸ் எல்லாம். சரி, இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எப்படி டிஃபர் பண்ணலாம்? உங்களை என்னென்ன கேரக்டர் வச்சு டிஃபர் பண்ணலாம்? இப்போ இதுதான் லிவிங், இது நான் லிவிங் அப்படின்னு நம்ம எப்படி கேரக்டர்ஸ் பண்ணுவோம்? எஸ், வெரி குட். அவங்களோட க்ரோத் மூலமாக வந்து வி டிஃப்ரென்ஷியேட் தம். வேறு இதே வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் மவுண்டன்ஸ், வேறு ஹில்ஸ், இவங்கெல்லாம் வளர்றாங்களா? இவங்களாம் வந்து நான் லிவிங் நமக்கு தெரியும். இதே வந்து லிவிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தே க்ரோ. ஓகே, வேற என்ன ஃபேக்டர்ஸ்? எஸ், வெரி குட். ரீப்ரொடியூஸ், மெட்டபாலிசம், செல்லுலர் ஆர்கனைசேஷன், கான்ஷியஸ்னஸ் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன். க்ரோத் அப்படின்னா என்னது? க்ரோத்னா இப்போ சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸாக வர்றது வந்து க்ரோத். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இயர்ஸ். ஆனால் இதே வந்து இந்த பாக்டீரியாலெலாம் வந்து க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் ஒன்று தான், கரெக்டா? ஏன்னா ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க? செல் டிவைட் ஆகும், அதாவது நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அதே மாதிரி ரீப்ரொடியூஸும் ஆகுறாங்க. ஸோ இப்போ பாக்டீரியாவில் வந்து க்ரோத்தும் ஒன்று தான், ரீப்ரொடக்ஷன் ஒன்று தான், கரெக்டா? மெட்டபாலிசம் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மெட்டபாலிசம்? கரெக்ட், சொல்லு. மெட்டபாலிசம் அப்படின்னா அனபாலிசம், கெட்டபாலிசம் சேர்த்து தான் வந்து we call it as மெட்டபாலிசம். சரியா? அனபாலிசம் அப்படின்னா என்னது? பில்டிங் அப் ஆஃப் த ஸ்மாலர்லேருந்து லார்ஜ் பார்ட்டிகல்ஸை பில்டப் பண்ணுறது அனபாலிசம். கெட்டபாலிசம் அப்படின்னா லார்ஜர்லேருந்து ஸ்மாலராக பிரேக் டவுன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், ஏன்னா டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we have to break our large particles into smaller particles. So metabolism நடக்குது நமக்கு. And then cellular organization. Cellular organization அப்படின்னா என்னது? cells, tissues, பின்ன organs, organ system, ஒரு ஆர்கானிசம். இப்போ வந்து சின்ன ஆர்கானிசம்ஸ் வந்து அதோட ஃபுல் பாடியும் வந்து செல்ஸ்னால தான் ஆனது. அடுத்து இதோ கொஞ்சம் அதோட மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூஸாக வந்திருக்கும். இதே நம்மள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டமாக இருக்குது. ஏன்னா ஆர்கன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கன் சிஸ்டமே வந்து வேலை செய்யுது. அது அப்போ இட் மேக்ஸ் ஒன் ஆர்கானிசம். அது வந்து என்னது? செல்லுலார் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து கான்ஷியஸ்னஸ். வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ்? எஸ், இப்போ வந்து கான்ஷியஸாக இப்போ என்வாயர்மெண்ட்டில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து தெரியும். இதே வந்து அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் என்ன டிஃபர் ஆகுதுன்னா செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். அனிமல்ஸ்க்கு பேர்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் கிடையாது, அவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனால் வந்து அதை இது பண்ணி அவங்க ஒன்றும் செயல்பட மாட்டாங்க. பட் ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. அது பாடி ஆர்கனைசேஷன். வாட் இஸ் பாடி ஆர்கனைசேஷன்? பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக நம்மளை இதை வந்து பிரிப்பாங்க பாடியை. சரி, அந்த பாடி ஆர்கனைசேஷனும் ஹியூமன்ஸ்லையும் சில ஹையர் ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் வந்து இருக்குது. வில் கோ இன் டீட்டெயில். பாரு, growth அப்படின்னா ஃப்ரம் ஸ்மாலர் டு லார்ஜர் சைஸ். ரீப்ரொடக்ஷன் we know interbreeding. and metabolism, catabolism and anabolism. Anabolism அப்படின்னா what I said, building of from small to large particles. இதே வந்து catabolism அப்படின்னா break down. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, anabolism அப்படின்னா build up தான், catabolismனா break down. சரியா? and then cellular organization, as I said, cell, tissues, organ and organ system. சரி, ஆர்கனுக்கும் ஆர்கன் சிஸ்டம்க்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லு. எஸ் எஸ், கரெக்ட். இப்போ ஒரே ஒரு ஆர்கன் அப்படின்னா லிவர் மட்டும் இருக்கிறது ஆர்கன். இப்போ வந்து லங்ஸில் வந்து லங்ஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ணுது ரெஸ்பிரேஷனுக்கு அலாங் வித் அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ. அப்போ அது வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம். சரியா? ஓகே, அந்த நெக்ஸ்ட் இஸ் கான்ஷியஸ்னஸ், ஆஸ் ஐ செட். அண்ட் பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னது? பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஹைராக்கியாக வந்து இது பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் அப்படின்னா கெமிஸ்ட்ரி போயிடுறது, ஆட்டம்ஸ், காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம். பயாலஜிக்கல் அப்படின்னா நம்மளோட செல்ஸ், நம்மளோட பாடி டிஷ்யூஸ் தான். ஓகே, சரி. அடுத்து டைவர்சிட்டி இன் த லிவிங் ஆர்கானிசம். டைவர்சிட்டி அப்படின்னா என்னது? டைவர்சிட்டி இல்லை டைவர்ஸ் அப்படின்னா என்னது? வெரைட்டி. சரியா? இப்போ இவ்வளோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது, அப்போ இது வந்து டைவர்சிட்டி ஆஃப் அவர் கிளாஸ் ரூம்.
இப்படி வெளியே போனால் அப்படின்னா நிறைய ஆட்கள் பார்க்கலாம், நிறைய ஹியூமன் பீங்ஸ் பார்க்கலாம், டாக்ஸ், கேட்ஸ், பேர்ட்ஸ். அப்போ அதெல்லாம் வந்து டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்குது. ஓகேவா? அப்ராக்ஸாக நம்மளோட ஹியூமன் பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 1.7 to 1.8 மில்லியன் பாப்புலேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்காங்க. சரி, இதை வச்சு படிப்போம் நம்ம என்ன அப்படின்னு. ஓகே, லைவ்ஸை வந்து 3 டொமைன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகேரியா. பாக்டீரியா அப்படின்னா என்னது, இல்லை ஆர்கியா அப்படின்னா என்னது? சொல்லு. பாக்டீரியா என்னது? சரி, ப்ரோகாரியோட்ஸ்னா என்னது, யூகேரியோட்ஸ்னா என்னது? ஓகே, வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். ஆப்சன்ஸ் சொல்ல முடியாது. நியூக்ளியஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஎன்ஏ அதோட நியூக்ளியர் மெம்பரேன்லாம் இருந்தால் அது ஒரு நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இல்லை, நியூக்ளியஸ் இருக்குது பட் வெல் டிஃபைன்டாக இல்லை. வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் என்ன மீனிங் அப்படின்னா, டிஎன்ஏ இருக்கும், அது கூட வந்து கவரிங் நியூக்ளியர் மெம்பரேன், இந்த மெம்பரேன் ஃபுல்லாக இருக்கிறது வந்து வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இல்லை அப்படின்னா டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றி எந்த மெம்பரனும் இல்லை. ஸோ இதுதான் வந்து ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ். ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னா வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. இஃப் இட் இஸ் eukaryotes there is well defined nucleus. Okay, இந்த பாக்டீரியா எல்லாரும் வந்து typical prokaryotes because they don't have a well defined nucleus. So இவங்க தான் வந்து basic type of organisms. இவங்களுக்கு கீழ organism கிடையாது. So பேசிக்கார வர எல்லா organisms வந்து is placed under this bacteria group. அடுத்து வந்து archaea. archaea வந்து என்ன அப்படினா prokaryotes வந்து bacteria, அது அவங்களுமே prokaryotes but கொஞ்சம் next level of prokaryotes. bacteria வந்து archaea. So அவங்களுமே வந்து prokaryotes but better than bacteria. bacteria typical prokaryotes. இவங்க வந்து அடுத்த stage of prokaryotes. eukaryotes அப்படினா என்னது? eukaryotes சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? Yes, well defined nucleus. இவங்க வந்து இந்த eukarya வந்து 4 kingdoms பிரிக்கலாம். என்னென்ன kingdoms அப்படினா fungi, protista, plantae and animalia. Okay, இந்த archaea எப்படி பிரிக்கலாம்? இருக்கோ? இருக்குதானே? என்ன எழுதிருக்கு archaeaல? தெரியலையா என்ன இருக்கும்? haloarchaea, thermoprectus, pyrodictyum இந்த மாதிரி பிரிக்கலாம். பட் இதெல்லாம் நீ படிக்க மாட்ட. 3 தான் படிப்ப. என்ன படிப்ப அப்படினா actinomycetes, rickettsia, spirochetes and cyanobacteria படிப்ப. சரியா? டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், எல்லாமே இருக்காது. பாக்டீரியா வந்து மெத்தனோஜென்ஸ், தெர்மோஆசிடோஃபில்ஸ், ஹாலோஜென்ஸ் இந்த மாதிரி டிவிஷனா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? பாக்டீரியா வந்து என்ன பிரிக்கிறாங்க? தெர்மோஆசிடோஃபில்ஸ், ஹாலோஜென்ஸ் அண்ட் மெத்தனோஜென்ஸ். இதே வந்து ஆர்கியா வந்து ரிக்கிட்டேசியே, actinomycetes, those kind of stuffs. and eukarya வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டொமைன்ஸ் என்னன்னா fungi, protista, kingdom animalia and plantae. சரி, ஓகே. அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ சிஸ்டமேட்டிக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, என்னது அது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா? அரேஞ்ச்மெண்ட் தான் சிஸ்டமேட்டிக் சொல்லுவோம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸா we call it as systematics. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் வேர்ட் வந்து லாட்டின்லேருந்து டிரைவ் ஆனது, மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட். என்னெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா எக்கோலாஜி அண்ட் கன்சர்வேஷன், எல்லாம் வந்து எக்கோலாஜிக்கல் கன்சர்வேஷன் அண்ட் ஹியூமன் டைமென்ஷன். எதுக்கு அப்படின்னா எது எடுத்தாலுமே நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் வேணும். அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் வந்து வி கேனாட். இப்போ ஒன்று தேவை அப்படின்னா இப்போ லைப்ரரியிலே வச்சுக்கலாம், புக்ஸ் எல்லாம் அரேஞ்சாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன புக் வேணுமோ நம்ம எங்கே போய் தேடுவோம்? இதே வந்து ஜியாகிரஃபி புக் வேணும் அப்படின்னா வில் கோ ஃபார் த ஜியாகிரஃபி செக்ஷன். பாட்னி புக் வேணும்னா பாட்னி செக்ஷனுக்கு. ஸோ அப்போ என்ன இருக்குது? அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து we can find our things whichever we need. So that is systematics. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் இன்க்ளூட், இதுலேயே இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்குள்ளாரே வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன்
அண்ட் நோமென்க்ளேச்சர். ஐடென்டிஃபிகேஷனா இந்த ஆர்கானிசம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அந்த நான் இதை சொன்னல இந்த லைப்ரரியான அந்த சிஸ்டம், அது வந்து கிளாசிஃபிகேஷன். நோமென்க்ளேச்சர் அப்படின்னா என்னது? நேமிங் சிஸ்டம். ஏன் நேமிங் சிஸ்டம் அப்படின்னா இப்போ வந்து ஓகே லாங்குவேஜ்லேயே வச்சுக்கலாமே. இப்போது இங்கிலீஷில் வந்து கேட்டு, தமிழில் வந்து பூனை, மற்ற லாங்குவேஜில் வந்து வேறு. ஸோ எல்லாருக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்குலாம் கன்ஃபியூஸ் எல்லாம் அந்த கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து ஒரு நேமாக வந்து ஆக்கணும். அப்போ தான் வந்து எந்த வேர்ல்டில் போனாலும் எந்த கண்ட்ரியில் போனாலுமே வந்து அந்த வேர்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் யூஸ் பண்ணது தான் வந்து nomenclature. Okay, so systematics include identification, classification and nomenclature. Identification அப்படினா to identify a particular organism or something else. Classification அவங்க arrangement இருந்தா மட்டும் தான் வந்து we can identify them. Classify இருந்தா தான். Nomenclature அப்படினா confuse ஆகாம இருக்கிறதுக்கு எல்லா இதுலயுமே வந்து similar-ஆ they have to be. இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஏன் பண்ணாங்க அப்படின்னா it is based upon the morphological and anatomical characters. Morphological characters என்ன characters? Yes, very good. ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நீ இப்படி இருக்கு அப்படின்னா நான் உன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? இன்னைக்கு வந்து அவ எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். அது வந்து மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ். அனடாமிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னது? எஸ், இன்டர்னல் கேரக்டர்ஸை வந்து வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து anatomical characters. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிளான்ட்டில் எடுத்துக்கலாம். ஒரு குட்டி செடி இருக்குது. அந்த குட்டி செடி அந்த செடியை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து குட்டி செடி லீஃப்லாம் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படி நம்ம இது பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். இன்டர்னல் வந்து சீட் வந்து டைகாட்டில்னா மோனோகாட்டில்னா அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து anatomical character. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் அப்பான் 2 characters. ஒன்று வந்து anatomical, இன்னொன்று வந்து என்னது? மார்ஃபலாஜிக்கல். எஸ். கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ சொன்னனே என்ன சொன்னேன்? லைப்ரரி. இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிற என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐட்டம்ஸும் வந்து ஒரு கார்னரில் வந்து இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் வந்து கிளம்ஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து லைக் தால் ஐட்டம்ஸ்னால் தால் செக்ஷனில் தான் இருக்கும். அது ஒன்று போயிட்டு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸில் இருக்காது. ஸோ அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் பீன் யூஸ்டு. ஸோ நீட் ஃபார் திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் டு ஐடென்டிஃபை ஈஸி கேரக்டர்ஸ் விச் எவர் வி நீட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ தட் இஸ் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் பயாலஜிக்கலாக எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா டு ஐடென்டிஃபை அண்ட் ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்கானிசம்ஸை ஸ்டடி பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாசில் ஃபியூல்ஸை பற்றி படிக்க இருக்கு. வாட் இஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ்? ஃபாசில் ஃபியூல்ஸ், எஸ், வெரி குட். டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். இப்போ ஜென்ரேஷன் இப்போ முன்னாடி வந்து டைனோசர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைனோசரை வச்சு இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்த கிளாசிஃபிகேஷன் மூலமாக தான் வந்து வி ஸ்டடிட். ஸோ டு ஸ்டடி ஃபாசில் ஃபியூவல்ஸ். அதுக்கப்புறம் எவல்யூஷனரி பாத்வே கூட பில்ட் பண்ணுறதுக்காக இப்போ டைனோசர் டு இப்போ இங்கே இந்த கரண்ட் ஸ்டேஜில் நம்ம எப்படி எவல்யூஷனரி பாத்வே பில்ட் பண்ணும்? பை யூசிங் கிளாசிஃபிகேஷன். அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் இருந்தனால தான் வந்து வி ஐடென்டிஃபைட் தட் ஆர்கானிசம் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ஜென்ரேஷன். அண்ட் நோமென்க்ளேச்சர் நான் சொல்லிட்டேன், இட் ஷுட் பி சேம் இன் ஆல் ஓவர் த கண்ட்ரி. சரி பார்ப்போம் nomenclature. So nomenclature அப்படினா it is a system of naming the living organisms in a way that particular organism is called in same name all over the world. Okay, புரிஞ்சிட்டல nomenclature? சரி பாப்போம். Okay, common names க்கு என்னென்ன advantages disadvantages பாப்போம். First என்ன கொடுத்திருக்காங்க, the common name or the vernacular name are the local names given to an organisms in a specific language in a particular region. அதேதான் இப்போ நம்ம ஊர்ல அத பூனை நம்ம சொன்னோம் அப்படினா கேரளால வந்து மலையாளத்துல வேற சொல்லுவாங்க, தெலுங்குல வேற சொல்லுவாங்க. சோ இப்போ நீ இங்க இருக்க அப்படினா நீ போய் கர்நாடகா நீ பேசின இத பூனைன்னு சொன்னா அவனுக்கு தெரியாது, அவன் கன்ஃபியூஸ் ஆவான். சோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு இது ஏன் அப்படினா நம்ம லோக்கலா பேசிக்கிறதுக்காக இல்ல, ரிசர்ச் இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அடுத்து வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா common names are easy to pronounce and are short நமக்கு, and people are familiar to these names since childhood. So இது ஒரு advantage, and also they are based on the features of the organisms. எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்கு? சரி புரிஞ்சுட்டு. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும்? நான் என்ன சொன்னேன் டிஸ்அட்வான்டேஜஸ்? டிஸ்அட்வான்டேஜ் இவங்கள ஈஸி இல்லையா? ஆமாம், எஸ். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து
எஸ் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அந்த காமன் பீப்புளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்க்குலாம் வந்து அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி வேற என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக பேர் வச்சோம் அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் வச்சு பார்த்து வைப்போம் நம்ம சொல்லிட்டோம். இதே வந்து நம்ம பேர் வச்சோன்னா கண்டுபடி நம்ம வைப்போம். ஸோ அதுவும் வந்து அவங்களோட டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்காது, ஏனோ தோணும் நம்ம இஷ்டத்துக்கு வைக்கிற மாதிரி தான், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து அதே தான், நம்ம கண்ட்ரியில் ஒன்று இருக்கும், யூஎஸில் வேறு கூப்பிடுவான், ஸ்ரீலங்காவில் வேறு சொல்லுவான். ஸோ தி டிஃபர்ஸ். ஓகே, அடுத்து we'll see about scientific name. Scientific name is the nomenclature. Scientific name is given by the biologist and each name represents a particular organisms in all part of the world. The system of providing scientific name is called as binomial nomenclature. Bi அப்படினா 2. அப்போ ஒரு ஆர்கானிசம்க்கு ரெண்டு நேம் வைக்கணும். ஒன்று வந்து இப்போ நமக்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்கு. ஸோ அதுதான் பைனோமியல் நோமன்க்ளேச்சர். நோமன்க்ளேச்சர் அப்படின்னா நேமிங் ப்ராசஸ், பைனோமியல்னா 2 நேம்ஸ். The scientific names must be rules and regulations இருக்கு, acceptable in every part of the world. எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். and assigned on agreed principles and criteria. இவங்களுக்கு சில criteria இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க ஒபே பண்ணியிருக்கணும். and then different from species, each species and not used for other organisms earlier. அப்படின்னா இப்போ பர்டிகுலர் நேம் வச்சுட்டாங்க, நேம் வச்சுட்டு அந்த ஆர்கானிசம் பேரை வந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு வந்து வைக்கக்கூடாது, வச்சிருந்ததும் திருப்பி நம்ம வைக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரூல். ஓகே, என்னன்னு பார்ப்போம் பைனோமியல் நோமன்க்ளேச்சர் அப்படின்னா. It is a method of giving species a name consisting of 2 words. சரி, who discovered this binomial nomenclature or who developed this? Yes, very good. It is Carolus Linnaeus in the year 1751. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சரி படிச்சுட்டு பார்ப்போம். The first name is generic name which is the name of the genus and the second name is name of the species, that is the specific name. ஸோ ரெண்டு நேம் நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்னவா இருக்கு, ஜீனஸை ரெப்ரசென்ட் பண்ணுது ஜெனரிக் நேம். செகண்ட் வந்து ஸ்பீஷீஸோட ரெப்ரசென்ட் பண்ணுற நேம் ஸ்பீஷீஸ் நேம். and genus name is written by capital letter and species name is written by the small letter. ஸோ வந்து ரெண்டுமே வந்து கேப்ஸ் ஃபுல் வேர்ட்ஸும் வந்து கேப்ஸில் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் வேர்டுமே என்ன ஃபர்ஸ்ட் லெட்டருமே வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். இதே வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இட்டாலிக்ஸில் இருக்கணும், ஸ்லாண்டாக இருக்கணும். இதே வந்து if we write it we have to underline it separately. okay, yes, both names should be underlined or should be written in an italic form. okay, advantages of binomial nomenclature. There is a single specific name for every species, adu correct, and all the names irrespective of their utility have been provided scientific names. utility அப்படினா என்னது, utility அவங்க என்னதான் ஃபங்க்ஷன், எஸ் என்ன யூஸ் நமக்கு இருந்தாலுமே வந்து irrespect of that அவங்களுக்கு என்ன biologist நேம் வைக்கிறாங்களோ அதுதான் வந்து we call them. and the scientific names are universally accepted and used irrespective of the local language of people or region. and scientific names are usually descriptive, indicating some characters of the organism. descriptive அப்படினா என்னது, இப்போ எதனா நீ ஒரு போஸ்ட் போடுறேன்னு வச்சுக்கோ, கேப்ஷன் போடுவியா, என்ன கேப்ஷன் போடுவா, அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி சில டைம் கேப்ஷன் போடுவியா, அதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஆர்கானிசமை குறிக்கிற டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நேம் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி வந்து we have to name them, அதுதான். and a newly discovered organisms can be easily described and named using binomial nomenclature. and an incorrect name can be easily be set right. நமக்கு ஸ்பெல்லிங் தப்புனா நம்மளால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஏன்னா யூனிவர்சலி இதுதான் அக்செப்ட் பண்ணுறாங்க, இந்த நேம் ஸ்பெல்லிங் தெரியாமல் இருக்காது, அதுதான். and the scientific names are usually derived from Latin or Greek language. ஏன் Latin and Greek language? லாட்டின் வந்து நம்ம டெட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், சரியா? ஏன் அப்படின்னா அதில் ஒரு வேர்டுக்கு மீனிங் ஒரு வேர்டு தான். நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து ஒரு வேர்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸான இது இருக்குது. லாட்டினில் வந்து ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங்னா அந்த சவுண்டில் வர வேர்டுக்கு வந்து அதே வேறு மீனிங் இருக்காது. ஒரு வேர்ட்னா ஒரு மீனிங் தான். அதனால தான் வந்து லாட்டின் இல்லை க்ரீக் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் எனி சேஞ்ச் இன் த மீனிங் ஆஃப் தேர் வேர்ட்ஸ். ஓகே, சரி, இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? எனி டவுட்ஸ்? இல்லை, சரி போவோம்.
taxonomy. Taxonomy னா என்னது? Taxonomy. சரி, taxonomy என்ன அப்படின்னா nomenclature, identification and classification இதெல்லாம் சேர்த்து நம்ம taxonomy அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னது? classification, nomenclature, அதுக்கப்புறம் identification இதெல்லாம் வந்து taxonomy. ஸோ இந்த டாக்ஸானமியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீஷீஸில் ஸ்டார்ட் ஆகி கிங்டமில் போய் முடியுது. ஸ்பீஷீஸ் தான் வந்து பேசிக்கான கேரக்டர்ஸ். கிங்டம் வந்து பெருசு, ரொம்ப லைக் ரொம்ப அட்வான்ஸ்டு அவங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போது ஸ்பீஷீஸ் ஃபஸ்ட்டு, ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். ஓகே, இப்போ இந்த ஈச் கேட்டகரியை வந்து நம்ம டாக்ஸான்னு சொல்லுவோம். கிங்டமை டாக்ஸான்னு சொல்லுவோம், ஸ்பீஷீஸை டாக்ஸா, ஒரு ரோலியும் இருக்க நேம் வந்து டாக்ஸான்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா குரூப்னு சொல்லுவோம், இல்லைனா யூனிட்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஒரே நேம் தான். டாக்ஸான்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யூனிட்டு, குரூப்பு, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து ஒரே ஒரு வேர்டை தான் குறிக்கிறது. அந்த ஸ்டெப்பை சொல்கிறாங்க, அவ்வளோதான். டாக்ஸா அப்படின்னா எதை வேணாலும் சொல்லலாம். ஆர்டர் ஒரு டாக்ஸா, ஸ்பீஷீஸ் ஒரு டாக்ஸா, கிங்டம் ஒரு டாக்ஸா. ஸோ டாக்ஸா ஆர் யூனிட் ஆர் குரூப் எல்லாமே வந்து சேம் தான். சரியா? இப்போ எல்லாம் வில் சி இன் டீட்டெயில். ஓகே, ஸ்பீஷீஸ் தான் வந்து லீஸ்ட் ஆர்டர். இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் பிரீட் வித் ஒன் another and produce fertile offsprings. ஸ்பீஷீஸ் அப்படின்னா இப்போ ஸ்பீஷீஸ் டிஃபர் ஆகும்ல. எந்த ஆர்கானிசம் எல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் ஒத்து போதோ அவங்க எல்லாம் வந்து ஸ்பீஷீஸில் வந்துவாங்க, ஒரே ஸ்பீஷீஸில். சரியா? எந்தெந்த ஆர்கானிசம்க்கு நிறைய கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் இல்லை நிறைய கேரக்டர்ஸ் ஒத்து போதோ அவங்க எல்லாம் ஸ்பீஷீஸ். அடுத்து வந்து ஜீனஸ் அப்படின்னா ஸ்பீஷீஸை கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து ஒத்து போவோம். இதே ஃபேமிலி அப்படின்னா திருப்பி குறையும், அடுத்து ஆர்டர் குறையும். அப்போ கிங்டமில் வரும்போது ஒரே ஒரு கேரக்டர் தான் வந்து சிமிலராக இருக்கும், அவங்க வந்து கிங்டமில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இப்போது ஸ்பீஷீஸ் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் ஒத்து போச்சுன்னா எல்லாத்தையும் அதை வச்சுருவாங்க. ஜீனஸ் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஸ்பீஷீஸோட கம்மி, ஆனால் ஒத்து போகும், நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஜீனஸ். இதே வந்து ஃபேமிலி அப்படின்னா ஜீனஸை கம்பேர் பண்ணையில் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸாக தான் ஒத்து போவோம், நிறைய ஆர்கானிசம்ஸ். அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலியில் ஆர்டர் அதுதான். அண்ட் கிளாஸ், ஃபைலம் அண்ட் கிங்டம் தான் வந்து இட் இஸ் அ லார்ஜஸ்ட் டாக்ஸானமிக் குரூப் கன்சிஸ்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபைலா. பாரு, எந்த ஃபைலம்லாம் ஒன்றா போதோ அதெல்லாம் கிங்டமில், எந்த கிளாஸ்லாம் ஒத்து போதோ அதெல்லாம் வந்து ஃபைலமில் வந்துடும், எந்த ஆர்டர்லாம் ஒத்து போதோ அதெல்லாம் வந்து கிளாஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, அப்போ எதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் ஒத்து போவோம்? ஸ்பீஷீஸில். எதில் கம்மியாக இருக்கும் கேரக்டர்ஸ்? கிங்டமில். மேலே வர 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 கேரக்டர்ஸை ஒத்து போகிறது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சரியா? ஓகே, ரூல்ஸ் படிக்கல நினைக்கிறேன். நம்ம ரூல் சொல்லிட்டேனா? சரி, இப்போ இந்த நோமன்க்ளேச்சர் இது பண்ணுறாங்கல்ல, நேம் பண்ணுறாங்கல்ல, சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து பயாலஜிஸ்ட் தான் வந்து பண்ணணும். இப்போ யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்கானிசம் பேரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவரோட பேர் வந்து பின்னாடி வந்துடும். இப்போ வந்து மேங்கோட சயின்டிஃபிக் நேமை கண்டுபிடிச்சது வந்து கரோலிஸ் லினாயஸ். ஸோ அவர் என்ன ஆகுதுன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் அப்படின்னு முடியுது. அவரோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸை மட்டும் we can add. எல் வந்து கேப்ஸில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வேர்டோட லெட்டர் வந்து, அண்ட் ஃபாலோட் பை ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ மேஞ்சிஃபெரஸ் இண்டிகா லின் அப்படின்னு முடியும். ஸோ விச் எவர் சயின்டிஸ்ட் ஃபைண்ட்ஸ் தட் அவங்க நேம் வந்து they can add at the back of the name. சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்து taxonomical aids. aids அப்படின்னா என்னது? aids first aid இருக்கா? first aid box, அது ஏன் first aid? first aid box என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ண வச்சுக்கலாமா? இப்போ எதனா இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதே தான் இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். முன்னாடி இருக்க காலத்தில் முன்னாடி இருந்த அந்த ஆர்கானிசம்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னா இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸை வச்சு we can assist. அதுதான். ஸோ எய்ட் அப்படின்னா ஹெல்ப், டு சப்போர்ட். ஸோ அதுக்கு வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் அப்படின்னா என்னது? எஸ், அந்த ஹவுஸில் என்ன லைக் அ கைண்ட் ஆஃப் அ லைப்ரரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாரோட அவங்க இப்போ சயின்டிஸ்ட்லாம் லைக் நிறைய அவங்க இதுக்கெலாம் போவாங்களா, மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட்லாம் நடந்து போவாங்க, லைக்
இன்வென்ஷன் ஆஃப் நியூ டிஸ்கவரிஸ் ஆஃப் இது பிளான்ஸ் எல்லாம். ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க புதுசாக எதனா ஒரு பிளான் பார்த்தாங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ப்ளக் பண்ணிட்டு வந்து அந்த நல்லா அதை வந்து ட்ரை பண்ண வச்சுருவாங்க அந்த பிளான்ட்டை. அந்த பிளான்ட்டோட இலையை மட்டும் லைக் நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ்க்காக இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹெர்பேரியம். ஹெர்பேரியம்னா அந்த ஸ்டோர் ஹவுஸ். ஹெர்பேரியம் ஷீட் அப்படின்னா அந்த ஸ்பெசிமெனை ஒட்டி வச்ச புக்கோ ஷீட்டு. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷீட்டில் வந்து யார் கலெக்ட் பண்ணது, கலெக்டர்ஸ் நேம், என்ன கலெக்ட் பண்ணாங்க, அந்த பிளான்ட்டோட நேம், அண்ட் தென் எப்போ கலெக்ட் பண்ணாங்க, எந்த ரீஜனில், அண்ட் டேட், அந்த கலெக்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து கம்ப்ரைஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த டைம் இது லைக் இது எப்படி ஹெல்ப் பண்ணும், இப்போ இதை வச்சுட்டு அவர் போயிட்டாரு, என்ன ஆகும், இப்போ என்ன ஆகும், எஸ் அதுதான் அதே தான். ஓகே, நம்மளோட ஹெர்பேரியம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கட்டாவில் இருக்குது இன் இந்தியாவில், ஹெர்பேரியமோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படின்னா என்னது, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கியாங்க? சரி, அங்கே பார்த்தா அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பிளான்ஸ் வெரைட்டிஸ் தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா லிவிங்காக வந்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. அவங்க எல்லாம் வளர்த்துட்டு அதை எக்ஸிபிஷன் பொதுமக்களுக்கும் வச்சுட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அவங்களாம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பிளான்ட்டில் நீ இப்போ பார்த்த அப்படின்னா அவங்களோட காமன் நேம், அவங்களோட சயின்டிஃபிக் நேம், அவங்க எப்போ அந்த இதில் வந்து பிளான்ட் ஆனாங்க அந்த டேட்டும் வந்து அதில் கொடுத்துருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும், எப்படி இது யூஸ் ஆகும்? எஸ், வெரி குட். இப்போ வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போனாங்க அப்படின்னா அந்த ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்து அந்த இடத்துல போனாங்கன்னா அதோட காமன் நேம்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் த சயின்டிஃபிக் நேம், அந்த எந்த இடத்துல அதை வந்து எப்போ வந்து பிளான்ட் ஆச்சு, அது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே அப்படின்னும் வி கேன் ஃபைண்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மியூசியமில் என்ன பண்ணுவாங்க, என்ன வச்சுருப்பாங்க மியூசியமில்? எஸ், ப்ரிசர்வ்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரிசர்வ்ட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஸ்பெசிமென்ஸ், இறந்து போனதை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்னேக்லாம் நீ பார்த்துருப்பா, அந்த ஃபுல்லாக அந்த ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்னேக் அது இறந்துட்டு தான் இருக்கும், ஆனாலுமே அது குண்டாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அது உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக காட்டன் இல்லை பேப்பர் ஸ்டஃப் உள்ளே படிச்சுட்டு அதே மாதிரி நார்மலாக லிவிங்கில் எப்படி குண்டாக இருக்குமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி வைப்பாங்க. லிக்விட் நீ பார்த்துருப்பல பாட்டில், அது என்ன லிக்விட் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். அந்த ஃபார்மால்டிஹைட் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை நல்லா ஸ்பாயில் ஆகாமல் நிறைய இயர்ஸ்க்கு வந்து அப்படியே வச்சிருக்க முடியும். ஸோ அதை ஆட் பண்ணுற சொல்யூஷன் வந்து ஃபார்மால்டிஹைட். அண்ட் தென் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அப்படின்னா ஜூ. இப்போ எப்படி வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஃபார் பிளான்ஸோ ஜூஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க இன் அ கேட்டட் கம்யூனிட்டி. ஓகே, அண்ட் கீ இருக்கா? கீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிளான்ட்டோட கேரக்டர்னு வச்சுக்கலாம், அந்த பிளான்ட்டோட கேரக்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து கீ அப்படின்னு சொல்லுவோம். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். இப்போ ஒரு கேரக்டரோட நீ இப்போ இந்த கேரக்டர் இதுக்கு எந்த பிளான்ட்டு நீ பார்க்கணும், உனக்கு எந்த பிளான்ட்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீ மூலமாக இருக்கலாம். கீ வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த கேரக்டரோட அந்த பிளான்ட்டோட கேரக்டர் மட்டும் நீ டைப் பண்ண அந்த கம்ப்யூட்டரில் அப்படின்னா எந்தெந்த பிளான்ட்டுக்குலாம் அந்த கேரக்டரை வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாயிடும். ஸோ அதுலேயே நீ வந்து இது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீ பார்க்குறதா வந்து கீ. ஓகே, keys of two types, indented keys and bracketed keys அப்படின்னு two type of keys இருக்கு. and next வந்து flora fauna அப்படின்னா என்னது? flora எஸ், இப்போ இந்த கிளாஸ் ரூமில் எவ்வளோ பிளான்ட் இருக்குது, நிறைய பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃப்ளோரா. இப்போ இந்த கிளாஸ் ரூம்லேயே நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு, அதுதான் வந்து ஃபானா. ஓகேவா, ஒரு ஹேபிடேட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we call it as flora. அதே வந்து அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we call it as fauna. மேனுவல் அப்படின்னா என்னது? மேனுவல், இப்போ நீ ஹோட்டலுக்குலாம் போனால் மெனு கார்டு இருக்குல்ல, மெனு கார்டில் என்ன கொடுத்துருவாங்க, இந்த ஹோட்டலில் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது வித் ப்ரைஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதே தான் மேனுவல்லையும். மேனுவலில் என்ன அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு மேனுவலில் they will give. In an area there are many plants. Manual describes each எவ்ரி பிளான்ட் தேர் என்னென்ன பிளான்ட்லாம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் லைக் புக்கில் வந்து எழுதி கொடுக்குறது வந்து மேனுவல். மோனோகிராஃப் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆன் எனி ஒன் டாக்ஸா அப்படின்னா என்ன சொன்னேன் நான்? ஸ்பீஷீஸ், கிங்டம், ஏதாச்சும் ஒன்று. அப்போ இது ஒரே ஒரு டாக்ஸா பற்றி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் மோனோகிராஃப். கேட்டலாக் அப்படின்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா, சுற்றி அதே தான்
ஓகேவா? ஒரு ஏரியாவில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுன்னு கொடுக்குறது வந்து கேட்டலாக். கேட்டலாகும் இந்த மேனுவலும் லைக் சிமிலர் கைண்ட் தான். ஓகே, எனி டவுட்ஸ்? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போமா?